ஒரு ஊசியை உலகத்தில் மோசடித்தனம் செய்து மறைத்து தனக்குரியதாக்கி கொண்டாலும் கூட அந்த ஊசியோடு மறுமை நாளில் அல்லாஹ் அவனை எழுப்புவான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், உங்களை யாரையாவது ஒரு பணிக்கு நான் அதிகாரியாக நியமித்து பின்னர் அவர் ஒரு ஊசியையோ அதைவிட அற்பமானதையோ நம்மிடம் கொண்டு வராமல் அவர் அதை மறைத்தால் மறுமையில் அந்த பொருளோடு அவர் கொண்டு வரப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஒரு தோழரை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தீர்கள், நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்த மனிதன் மறுமையில் இப்படியெல்லாம் வருவான் என்று நீங்கள் சொல்ல நான் கேட்டேனே, உண்மையா என்று கேட்கிறார்கள். ஆமாம், மீண்டும் உமக்கு நான் சொல்லுகிறேன், யாராவது நான் ஒரு அதிகாரியாகவோ ஒரு பொறுப்பையோ யாருக்காவது நான் பொறுப்புதாரியாக நியமித்து அவர் அந்த பொறுப்புக்கு உரியவராக என்னிடத்தில் நடக்காவிட்டால் மறுமையில் ஏதாவது மோசடி செய்த நிலையில் அவர் மரணித்தால் மோசடி பொருளோடு மறுமையில் வருவார் என்று சொன்னவுடன் அந்த தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் தாங்கள் ஒப்படைத்த அந்த பணியை இதோ திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னால் முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி சஹாபாக்கள் பயந்த சம்பவம் கூட ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்கிறோம். ஒரு பொறுப்புக்கு வருவதென்பது, அமானிதமாக ஒரு பொறுப்பை சுமப்பதென்பது இன்றைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக போட்டி போட்டுக் கொண்டு மனிதன் விரும்புகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? பொறுப்புக்கு வருகிற அன்பர்கள், அமானிதம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட விரும்புகிற அன்பர்கள், அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிற அன்பர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். காரணம், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மோசடித்தனம் அதில் நிகழ்ந்தால் கூட மனித கண்களை மறைக்கலாம். அல்லாஹ் அந்த மோசடி பொருளோடு, ஊசியோ அதற்கு அற்பமான பொருளாக இருந்தாலும் அந்த மோசடி பொருளோடு மறுமையில் அவன் வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3073வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், போர் செல்வங்களில் யாராவது மோசடி செய்தால் அது மிகப்பெரிய கடும் குற்றம், மிகப்பெரிய பாவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளில் ஆட்டை மோசடி செய்தவன், குதிரையை மோசடி செய்தவன், ஒட்டகத்தை மோசடி செய்தவன், அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய கழுத்தில் அதை சுமப்ப வைப்பான். அந்த மோசடிக்காரன் கழுத்தில் அந்த ஆட்டை சுமந்த நிலையிலே இருப்பான், வெட்கி தலை குனிந்து போவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலையை பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடாதா என்று நீங்கள் என்னை அழைப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு அங்கே பதில் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? மோசடிக்காரன் மோசடி பொருளோடு மறுமையில் எழுப்பப்படுவான் என்று உலகத்திலேயே எச்சரிக்கை செய்து விட்டேன், ஆகவே என்னை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று நான் சொல்லுகிற நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் மறுமை நாளில் எதையெல்லாம் திருடினானோ அந்தந்த பொருளோடு மறுமை நாளிலே வருவான்.